இப்போ தான் ஒரு பூ வந்து முல்லை கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். நிறைய எல்லாம் வந்துட்டுருக்கு. அரும்பு வந்துட்டுருக்கு பாருங்கள். அதான் அரும்பு விட்டு வர்றதுக்கு வந்துட்டுருக்கு. இப்போ தான் பறித்தேன் 2 நாளுக்கு முன்னாடி. மேலே மாடி மேலே இது பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு. இந்த செடியும் இருக்குது பாருங்கள். இனிமேல் எவ்வளோ பூத்து குலுங்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் நிறைய இருக்குது. அதான் வந்துட்டுருக்கு. அரும்பு நம்ம கட் பண்ணிக்கணும்னா இது பாருங்கள். நீங்கள் ஒன்றும் வேணாம், இது மாதிரி ஒரு செடி வச்சுடுங்க. மாடி மேலே வச்சிட்டிங்கன்னா உங்கள் நல்லா பூ பூக்கும். இது ஒரு பூவே பெரிய விஷயம் கிடைக்கிறது. வாங்க, குண்டு மல்லி பாருங்கள். அதான் ஃபுல்லாக நிறைய வருது. இவ்வளோ பூ இருக்குது பாருங்க. இனிமேல் நிறைய பூ. இது வந்து நீங்கள் வேரை மட்டும் நல்லா கிளறி விட்டு தண்ணி ஊற்றிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி இப்போ காலையில் கூட இந்த பஞ்சகாவியா அந்த மீன் அமிலம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் எல்லா செடிங்களுக்கும் போட்டு விட்டேன். நீங்கள் அந்த மாதிரி போட்டு விடுங்க. செடிங்களுக்கு அதெல்லாம் தெளித்து விட்டிங்கன்னா நல்லா வரும். ரோஸ், அழகு ரோஸ், பன்னீர் ரோஸ். இது 7 days ஒன்று பூத்துருக்கு. அதுவும் சின்னதாக இருக்குது. செடி கட் பண்ணி எடுக்கலான்றான் மனசு வரல. பாருங்கள் எவ்வளோ இப்போது திருப்பியும் காய் விட போகுது. 1 2 அவரைக்காய் காயும் காய்ச்சிருக்கு. நிறைய இருக்குது. இப்படி சும்மா பண்ணாவே இந்த கிளை உடஞ்சிடுது ஃப்ரெண்ட்ஸ். முழுக்குன்னு அப்படியே சும்மா உடஞ்சிடுது பாருங்கள். இதை எடுத்து அப்படியே நட்டு வச்சுக்கிறேன். இது வருதான்னு பார்க்கலாம். நான் நட்டு வச்சது வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது ஆனால் நிறைய நாள் எடுத்துக்குது. 8 மாதம் ஆகுது. அது இப்போ நல்லா தளிர் வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இதுக்கு மேலே ஒரு வீடியோ அதுக்கு பாருங்கள். நீங்களும் அது மாதிரி செடி வைங்க. முல்லை செடி கண்டிப்பாக பதியம் வருது. இதையும் நான் இப்போ வச்சுருக்கேன். வேஸ்ட்டாக கட் ஆகிடுச்சி, வச்சுருக்கேன். மேலே வச்சுருக்கேன். வெயிலில் வருதா வராதான்னு தெரியாது. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த காய். இன்னும் மொத்தட்டோன்னு கட் பண்ணணும். இதை இப்போயே கட் பண்ணாக்கா அந்த அளவுக்கு டேஸ்ட் முத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் பட்டு கட் பண்ணிக்கலாம். சண்டேவும் அறுவடை வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பூங்கெல்லாம் சீக்கிரமாக அப்படியே வேஸ்ட்டாக போயிடுது. அதனால் ஒரு வீடியோ போடுறதுக்காக எடுத்தேன். எல்லா பூவும் புதுசாக பூத்துருக்கேன்ட்டு சண்டே முழுசாக அறுவடை வீடியோ போடுவேன் பாருங்கள். மேலே ஒரு செடி வச்சு பராமரிப்பு எதுவும் பண்ணலன்னா இல்லைங்களா, பண்ணலன்னாலும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். கீழே கொஞ்சம் கிடச்சிது, பறித்து வச்சுருக்கேன். இதையும் பறிச்சுக்குவோம். செடிங்கெல்லாம் எல்லாம் வாடி போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு சீசனு. இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதை பாருங்கள், இந்த இருக்குது பாருங்கள், இந்த அவரைக்காய், காஞ்ச அவரைக்காய். இது வருஷம் ஃபுல்லாக நல்லா இருக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் எவ்வளோ நாள் வேணால் வச்சுருக்கேன்னா
வாங்க பண்ணி வச்சுருந்தா வச்சுருக்கலாம். இதை க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இருக்குங்க, இதெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்து நம்ம வெயிலில் காய வச்சு இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம இதில் இருக்கிற விதையை மட்டும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மழைக்கு இதெல்லாம் பெருக்கி அப்படியே வாரி எடுத்துன்னு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது காய வச்சு இதெல்லாம் தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது அதுக்கு முன்னாடியே எடுத்துன்னு வந்தேன். இது காஞ்சிருக்கு. இது இப்படி பண்ணால் அந்த விதை தனியாக வரும். இது பாருங்கள், இது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கார குழம்பு வைக்கலாம், எல்லாமே செய்யலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கீரை இவ்வளோ கிடச்சிருக்கு. இவ்வளோ பூ கிடச்சிது ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த பொட்டு செம்பருத்தி இந்த வெயில் காலத்தில் இது கிடைச்சதே பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணவே இவளுக்கு கிடைக்குது. நமக்கு வந்து இந்த பூ வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்குது. சாமிக்கு வச்சோம்னா எல்லா பூவுமே, பொட்டு செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி, கேரளா செம்பருத்தி, இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு. இது வந்து இந்த மிளகு தக்காளி கீரை, இது வந்து தண்டு கீரை, 2 கீரை கிடச்சிருக்கு. இது நான் கட் பண்ணினே இருந்தாலும் கிடச்சிட்டே இருக்குது என்னோடய தோட்டத்தில். அது பாட்டுக்கு பூத்துட்டே இருக்குது. இது பாருங்கள், இது மேலே அறுவடை பாருங்கள், இவ்வளோ இருக்குது. இது வந்து இதெல்லாம் நம்ம தலைக்கு வச்சுக்கலாம். அது மட்டும் சாமிக்கு போட்டுக்கலாம். தலைக்கு வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பூ கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பூ மட்டும் எப்பவும் பூத்துட்டே இருக்குது. இந்த வெயிலுக்கு பூவே கிடைக்கிறதே பெரிய விஷயம். இது பாருங்கள், ரோஸ், ஒரு ரோஸ் அளவு இருக்குது ஒரே பூவே. பாருங்கள், குண்டு மல்லியிலே இது நல்ல வெரைட்டிஸ். பறிக்கும் போதே கம கம கமன்னு வாசனை. இது பாருங்கள், ஒரே பூவே எவ்வளோ பெருசு இருக்குது. இந்த பெரிய பூ, இது பேர் என்னன்னு தெரியல. இந்த வெரைட்டிஸ் வந்தால் கிடைச்சா வாங்கி வைங்க. நல்லா பராமரித்து நல்லா தண்ணி உரம் எல்லாம் கொடுத்தோம்னா இது கொல்லை பூ பூக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெருசு பெருசாக பூக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.